கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 25:12 வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். ஆமென். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு அவருடைய வழியை நமக்கு போதித்து நம்மை நடத்த விரும்புகிறார், நம்மோடு நடக்க விரும்புகிறார். ஆமென். கர்த்தர் யாருக்கு அவருடைய வழியை போதிப்பார் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ. ஆமென். அப்போ கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் இந்த நாட்களில் அநேகம், ரட்சிக்கப்பட்ட ஜனம் அநேகமாக இருக்கிறார்கள். ஆனால் ரட்சிக்கப்பட்ட எல்லா தேவ பிள்ளைகளும் எல்லா தேவ ஊழியர்களும் கர்த்தருடைய வழியில் நடக்கிறாங்களா? அவர் தாம் தெரிந்து கொள்ளுகிற ஒரு வழியை வச்சிருக்கிறார் எல்லாருக்குமே. அந்த வழியில் தான் நடக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அது நிறைய பேர்கிட்ட காணப்படவில்லை இந்த நாட்களில். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கர்த்தரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமும் தங்களுக்கு நலமாய் தோன்றுகிற வழிகளை அவங்க தெரிந்து கொள்ளுகிறதுனால என்ன செய்ய முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வழிகளில் அவங்க நடக்கிறத நம்மளால் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியவில்லை. அதனால தான் அநேக தேவ பிள்ளைகள் அவங்களுடைய இஷ்டத்துக்கு அவங்களுடைய மனதில் என்னெல்லாம் தோன்றுதோ அந்த வழிகளை நடக்கிறத நம்மளால் என்ன செய்கிறோம், இந்த நாளில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தரை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகள் அவருடைய வழிகளில் நடக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். அப்போ நம்மளுக்குள்ளே என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒன்று இருக்குமானால் நிச்சயமாக அப்படிப்பட்ட கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளை அவருடைய வழிகளை போதித்தவர் நடத்துவார். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் நம்மளை அடிச்சிருவார், நம்மளை உடைச்சிருவார் அப்படிங்கிற ஒரு பயம் கிடையாது. எந்த பிள்ளை பெற்றோருக்கு நான் என் பெற்றோரை அடிச்சிருவாங்கன்னு பயந்துக்கிட்டே இருக்கோம், அந்த பிள்ளை நிச்சயமாக வெளியே போய் ஒரு நாள் என்ன செய்யும், தவறு செய்யும். அதே போல தான் ஆண்டவர் அடிச்சிருவார், நியாய தீர்ப்பு கொடுத்துருவார் இப்படிங்கிற ஒரு பயம் ஆண்டவர் மேலே நம்மளுக்கு இருக்கக்கூடாது. அவர் நம்மளை எவ்வளோ அதிகமாய் நேசிக்கிறார். அந்த நேசத்தோடு கூட நாம் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமாக நேசிக்கிறவங்களுக்கு விரோதமாக நம்ம என்ன செய்ய மாட்டோம், அவங்க மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் நம்ம என்ன செய்ய மாட்டோம். அவங்க மனசு கஷ்டப்படும் நம்மளுக்கு தெரியும். நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சிட்டோம்னா, ஐயோ அவங்க மனசு கஷ்டப்படுமே, ஏன் இப்படி நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள நம்ம நேசிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு பயத்தை தான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ஆமென். அதாவது அவரை நேசிக்கிறது நிமித்தமாக நமக்குள்ளே வருகிற அந்த பயம், நான் என் ஆண்டவரை துக்கப்படுத்திடக்கூடாது, இந்த செயலை செஞ்சு இந்த வழியில் போய் நான் என் ஆண்டவரை துக்கப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் நமக்குள்ளே இருக்கும் தெரியுமா? இதை தான் கர்த்தர் அவருக்கு பயப்படுகிற பயமாக பார்க்கிறார். அவரை நான் துக்கப்படுத்திடக்கூடாது, அவரை நான் கஷ்டப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் நமக்குள்ளே எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, அவரை நம்ம அதிகமாக நேசிக்கும் போது, அவர் நேசத்தை நம்ம புரிஞ்சுக்கிற போது நம்ம அதிகமாக இப்படிப்பட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் ஆண்டவரோடு கூட என்ன செய்வோம், நடக்க ஆரம்பிப்போம். இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இப்படி பயப்படுற பிள்ளைகள், இப்படி ஆண்டவரை கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு நடத்துகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன செய்வாராம் தெரியுமா? அவர் அவர்களுக்கென்று தெரிந்து கொண்டு வைத்திருக்கிற வழிகளை என்ன செய்வார், போதித்து அப்படி நடத்துவார். அந்த பிள்ளைகள் அந்த பாதையில் நடத்துவார். யோசேப்பை பாருங்களேன். யோசேப் அந்த இடத்துல போத்திபார் மனைவியோட தவறு செய்கிற சூழ்நிலை வந்தபோது அவர் என்ன செய்தார், என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி? அது ஆண்டவர் மேலே அந்த அன்பை குறிக்கிறது. அந்த அன்பு நிமித்தமாக அவர் தன் பாவத்திலிருந்து தன்னை விலக்கி பாதுகாத்து கொண்டார். கர்த்தர் பாருங்களேன், அவருடைய வழியில் யோசேப்பை நடத்தி எப்படிப்பட்ட ஒரு உயர்வை யோசேப்புக்கு கொடுத்தார் பார்த்தீங்களா? அடிமை என்கிற ஸ்தானத்திலிருந்து ஆளுநர் என்கிற ஸ்தானத்திற்கு தேவனே அவரை உயர்த்தி வைத்தார். இதே போல கர்த்தர் நம்மையும் நடத்த விரும்புகிறார். நாம் நம்முடைய வழிகளில் நடக்காமல் அவருடைய வழிகளை நாம் நடக்க நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். அவருக்கு பயந்து அவரை கஷ்டப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். அவரை நேசித்து வாழ்கிற வாழ்க்கைக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்ம கூடவே இருந்து நம்மை போதித்து அழகாய் நடத்தி பரலோகத்தில் கொண்டு நம்மை சேர்ப்பார். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளின்படி நீர் எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய வழிகளில் எங்களை நீர் நடத்தி நித்தியம் வரைக்கும் எங்களை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் நம்முடைய வழிகளில் எங்கள் கால்களை ஸ்திரப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.